ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு திங்கட்கிழமை அன்று டி நகரில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் சாந்தி என்ற 60 வயது பெண், அவர் ஒரு மூதாட்டி, திடீரென்று கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்தார். அங்கு அவரது வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் ஒரு சென்னை முழுவதுமே ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது. அந்த அதிர்ச்சி ஓய்வதற்குள்ளாகவே நேற்று அதே பகுதியில் இருக்கக்கூடிய வெஸ்மாம்பலத்தில் லக்ஷ்மி சுதா என்ற 58 வயது பெண் மீண்டும் அங்கே கொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய வீட்டில் கண்டெடுக்கப்படுகிறார். இந்த 2 மரணங்களும் நிச்சயமாக சென்னை மாநகரம் முழுவதுமே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக மிக இருக்க முடியாது. இந்த 2 சம்பவங்கள் மட்டும்தானா என்று நாம் பார்க்கும்போது தேசிய குற்றவியல் ஆணையத்துடைய புள்ளி விவரங்கள் நமக்கு என்ன சொல்கின்றன என்றால், தமிழகத்தில் அதிகமாக இந்தியாவிலேயே முதியவர்களுக்கு எதிராக கொலை வழக்குகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் 2வது இடத்தில் தமிழகம் இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு முன்பு முதலிடத்தில் கூட இருந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மூத்த குடிமக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களில் என்று எடுத்துக்கொண்டால் 4வது இடத்தில் தமிழகம் இருக்கிறது. சோ ஒட்டுமொத்தமாக நம்முடைய மூத்த குடிமக்களை நாம் பாதுகாக்க தவறி கொண்டிருக்கிறோமா? அரசாங்கம் அவர்கள் மீது பிரத்யேகமான கவனத்தை செலுத்த தவறி இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசாங்கத்தை நோக்கிய கேள்வி ஒரு புறம் என்றால், நிச்சயமாக ஒரு சமூகத்தை நோக்கியும் சில கேள்விகள் எழுகின்றன. நம்முடைய மூத்த குடிமக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா சரியாக? அவர்கள் பெற்று வளர்த்த பிள்ளைகள் அவர்களை விட்டுவிட்டு வேறொரு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்கு சென்றுவிடும் சூழ்நிலை இருப்பதால் தானே அவர்கள் தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சமூக பிரச்சனையை நாம் எப்படி கையாள போகிறோம்? முதியோர் இல்லங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன என்று பேசக்கூடிய அதே சமூகத்தில் இது போன்ற முதியவர்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இதை ஒரு சமூக கண்ணோட்டத்துடன் நோக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறதா? கூட்டு குடும்பங்கள் குறைந்து வருகின்றன என்ற ஒரு விமர்சனம் நீண்ட காலமாக வைக்கப்படுகிறது. அதுவும் இதற்கு ஒரு காரணமா? இது சமூக பிரச்சனையாக அணுகப்பட வேண்டியதா, சட்ட பிரச்சனையாக அணுகப்பட வேண்டியதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மூத்த குடிமக்களுடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சி பகுதியில் விவாதிக்க இருக்கிறோம் நேர்களே. இந்த விவாதத்தில் நம்மிடையே ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சித்தன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதே போல மூத்த குடிமக்கள் குழுமம் பெசன் நகரில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் குழுமத்துடைய தலைவர் ப்ரொஃபசர் சந்திரசேகர் இணைகிறார். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் சித்தன் அவர்கள் கிட்ட இருந்து தான் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ முன்னுரையில் சொன்னது போலவே அதிகமா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எதிரான கொலை வழக்குகள் எங்க பதிவாகுதுன்னு பார்த்தா தமிழகம் 2வது இடத்துல இருக்கு தேசிய அளவில். கடந்த சில நாட்களில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவங்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த கொள்ளை சம்பவங்களும் கூட ஒரு நிச்சயமா அதிர்ச்சியும் ஒரு வித பதற்றத்தையும் மூத்த குடிமக்களுக்கு அளித்திருக்க கூடும். இது குறித்து ஒரு பிரத்யேக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு, காவல்துறைக்கு இருக்கு அப்படின்னு நம்ம அனுப்புவீங்களா? இல்லை, கண்டிப்பாக. அதாவது காவல்துறையை பொறுத்த மட்டில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பிரைம் டியூட்டி. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒன்ஸ் ப்ரிவென்ட் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் அதை மீறி கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா தென் டிடெக்ஷன், தென் கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரிவென்ஷன் இஸ் தி பிரைம் டியூட்டி ஆஃப் தி போலீஸ். அதில் சந்தேகமே இல்லை. இப்போ நீங்கள் ஏற்கனவே இப்போ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட இதெல்லாம் சொன்னீங்க, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னீங்க. இப்போ கடந்த 2015 ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டுன்னா மொத்தம் 1053 மர்டர் சீனியர் சிட்டிசன் நடந்திருக்கு. அதில் 167 மகாராஷ்டிராவிலையும் 162 தமிழ்நாட்டிலிருந்து, தமிழ்நாடு 2வது இருக்குது. ரைட்டு. அதுலயே 2005 பார்த்தோம்னா எத்தனை பெண்கள் சீனியர் சிட்டிசன், மகாராஷ்டிராவோட சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் பாருங்க, தமிழ்நாட்டோட சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் இல்ல, ஒரு செகண்ட் நான் பேசுறேன். பார்த்தா நமக்கு இல்ல, நான் ஒரு செகண்ட் பாத்துறேன். அதுலயே பாத்தீங்கன்னா டோட்டல் கிரைம்ஸ் பார்த்தோம்னா 20,532 சீனியர் சிட்டிசன் அகைன்ஸ்ட் டோட்டல் கிரைம்ஸ், நாட் ஓன்லி மர்டர், மற்ற அதர் கிரைம்ஸ்லாம் சேர்ந்து. அதில் தமிழ்நாடு 1947 இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் சொன்ன மர்டர் கேஸில் எத்தனை பேர் விக்டிம் பெண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 5 பேர் தான், பெண்கள் தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே 2வது சீனியர் சிட்டிசன்ஸ் பாதிக்கப்பட்டதில் தமிழ்நாடு அகில இந்தியாவில் 2வது ஒரு ஸ்டேஜில் இருக்குது, 2வது ஒரு ரேங்கில் இருக்குது நிலையில். அப்படின்னா இது இப்போ டி நகரில் நடந்த ஒரு மர்டர் கேஸ் நடந்து சொன்னீங்க, இப்போ குமரன் நகரில் ஒரு மர்டர் கேஸ் நடந்து சொன்னீங்க. இந்த மாதிரி வீட்டில் தனியாக இருக்க பெண்களில் குறிவைத்து தாக்கி இறந்துனாங்கன்னா அது எகென்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் நடந்த ஒரு பர்டிகுலர் குற்றம் என்று ஸ்ட்ரிக்ட் சென்ஸில் சொல்லப்படும். ஆனால் விக்டிம்ஸ் 60 வயசுக்கு மேற்பட்ட இருந்தால், அது சாதாரண ஒரு குடிபோதைத்தாராக இருக்கலாம், ஒரு பர்சனல் என்மிட்டியாக இருக்கலாம், அல்லது வீட்டில் வேற ஏதாவது ஒரு நிலத்து சொத்துத்தாராக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான மோட்டிவ் நடக்கக்கூடிய ஒரு கொலையிலோ பிற குற்றங்களிலோ அதுல சம்பந்தப்பட்ட விக்டிம் 60 வயசுக்கு மேற்பட்ட, அதுவும் சீனியர் சிட்டிசன் தான் கணக்கப்படுகிறது. ஸோ இதனால சீனியர் சிட்டிசனுக்கு இவ்வளவு நடந்து போச்சு, இந்தியா முழுவதும் 2nd ரேங்க் அப்படின்னு அலார்மிங்கான ஒரு ஃபிகர் இல்லை. நார்மலா நடக்கக்கூடிய குற்றங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு சேர்ந்து தான் வருது. இல்லை,
பர்టిక్యులரா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி gruesome murder அல்லது டெகாய்டி ராபரிங்கிறது கம்மியானது. இப்போ இந்த 2 வழக்குகள் நான் குறிப்பிட்ட வழக்குகள் ரெண்டுமே, அதற்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்ல விரும்புறேன். 5 பேர் என்பது வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இல்ல, கைது செய்யப்பட்டவர்கள் 5 பேர் பெண்களாக இருக்கிறார்கள் அந்த தகவல். அதை தாண்டி நம்ம இந்த 2 வழக்குகளை நம்ம பார்த்தோம்னால் தனித்து வாழக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் வந்து ஒரு பிளான்டு விஷயமா இது இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்க. நீண்ட நாட்கள் அந்த பெண் தனியாக இருக்கிறார், தனியாக ஒரு மூதாட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்றதை கண்காணிக்கிறாங்க அப்படின்னு காவல்துறை தான் சொல்லுது. அப்போ இது அவர்களுக்கு எதிரான குற்றம் தானே பார்க்கணும். முதல்ல சொல்றேன், இந்த மாதிரி குற்றங்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் தான். இதுல இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப 2 கேஸ் நடந்து சொன்னீங்க. இதுல இப்போ தெரியாம ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது திடீர்னு ஆளை பார்த்து தனியா இருக்கிறாங்க, ஈஸியா மர்டர் பண்ணிடலாம், ஈஸியா கொள்ளையடித்து விடலாம், ப்ராப்பர்ட்டி அபகரிக்கலாம் அப்படின்னு மர்டர் பண்ணா பக்காவா மர்டர் அந்த சின்ன செகண்ட் சொல்லலாம். பர்சனல் மோட்டிவ் நடந்து வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 மர்டர் கேஸ் தான் இப்போ வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுல என்னுடைய நாலேஜ் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் வந்து அவங்க சொந்த மோட்டிவ் நடந்திருக்குது அப்படிதான் தெரிகிறது, தகவல் வருகிறது. அது நமக்கு தெரியாது, அது இன்வெஸ்டிகேஷன் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மேபி 1 or 2 டேஸ்ல சால்வ் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்ட் லீட்ல போயிட்டு இருக்க மாதிரிலாம் ஒரு தகவல் வருகிறது. கண்டிப்பாக அது வந்து பர்சனல் மோட்டிவ் மாதிரி தான் தெரிகிறது. இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் இந்த மாதிரி இருந்திருக்குது. ஆனாலும் இந்த ஒரு கேஸ் நடந்தா ஒரு கேஸா நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கு நம்ம வரவே இல்லை. சரி, போலீஸ் வந்து உங்களுக்கு முதலே தெரியும் ரொம்ப இன்சஃபிஷியன்ட் போலீஸ், லாங் டியூரேஷன் ஆஃப் ஒர்க்கு, ரிப்பீட்டடு ஷிஃப்ட்ஸ், அவங்களுக்கு பல்வேறு விதமான நான் போலீசிங் ஒர்க்ல என்கேஜ்மெண்ட் இருக்குது. போலீஸ் ரியல் போலீஸ் செய்ய முடியல. அப்படிலாம் இருந்தால் கூட டேல ரவுண்ட்ஸ் போறாங்க, நைட்ல ரவுண்ட்ஸ் போறாங்க, ஜீப்ல போறாங்க, மோட்டார் சைக்கிள் போறாங்க, சைக்கிள்ல போறாங்க, வல்னரபிள் ஏரியாஸ்ல வந்து மஃப்டில வந்து பெட்ரோல் பண்றதுக்காக வேண்டி அல்லது பிக்கெட் போட்டு ஒரு லக்கிங் பெட்ரோல் மாதிரி நிறைய போடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜெயில் ரிலீஸ் லிஸ்ட் எடுத்து வாட்ச் பண்றாங்க, மோடாஸ் ஆபரண்டி கிரிமினல் லிஸ்ட் எடுத்து பண்றாங்க, வெஹிக்கிள் செக் பண்றாங்க, லாட் செக் பண்றாங்க, பல்வேறு விதமான பிரிவென்டிவ் ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளவு எடுத்து ஆக்ஷன் எடுக்கிறதுனால பல்வேறு குற்றங்கள் வந்து தடுக்கப்படுகின்றன. அதுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஒரு 2 கிரைம் நடந்திருக்கு சொல்றமே தவிர 10 கிரைம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 41ல ஓல்ட் ஏஜ்ல உள்ளவங்க, சிக்கா உள்ளவங்க, டிசேபிள்டா உள்ளவங்க, குழந்தைகளுக்கு பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் ஸ்பெஷலா நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது. நம்ம அரசாங்கம் அது 2009ல அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரூல் 20ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உடைய வெல்ஃபேர்ல முக்கியமான ஒரு பொறுப்பாளர். அதுல ஒரு மெயின்டெனன்ஸ் கிடைக்கல அப்படின்னா சூமோட்டோ கூட அவங்க ஆக்ஷன் எடுத்து ஒரு ஏழை கஷ்டப்படுறாரு, ஒரு பேரண்ட் கஷ்டப்படுறாரு, ஒரு சீனியர் கஷ்டப்படுறாரு சொல்லி மெயின்டெனன்ஸ் வழங்க முடியும், வெல்ஃபேரை பார்த்துக்க முடியும். அதுல ட்ரிபியூனல் வச்சுக்காங்க, ஏதாவது பிரச்சனை வந்து தீர்க்க வேண்டி ஆடியோ இருக்கிறாங்க, சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்காங்க, அப்பலேட் அத்தாரிட்டி கலெக்டர் இருக்காங்க. ஆனால் அதுலேயே ரூல் 21ல காவல்துறைக்கு மிக கடுமையான ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலையே கலெக்டர் அண்ட் இது டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் தி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இவங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் அவங்க ஏரியாவில் உள்ள சீனியர் சிட்டிசன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், வீடு வீடுக்கா போகணும், லிஸ்ட் கேதர் பண்ணணும், அப்படி ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும் ஸ்டேஷன்ல. அது நடக்குதாங்கிறது தான் இப்போ அப்படிங்கிற பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பண்ணிட்டு தான், நிச்சயமா ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு தான் இருக்குது. கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் அப்பப்போ வந்து போய் விசிட் பண்ணணும், ஒரு என்ஜிஓ ஹெல்ப் பண்ண கூட அந்த வீட்டில் விசிட் பண்ணணும். சீனியர் சிட்டிசனுக்கு எகென்ஸ்டா குற்றங்கள் நடந்தோம்னா அந்த குற்றங்களை பற்றி ஒரு தகவல் சேகரித்து லிஸ்ட் வச்சு அதுக்கு என்ன பிரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கலாம்னு பண்ணலாம். அது போக பேம்பேட் கொடுக்கணும். எப்படி நீங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கலாம், முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். யாராவது ஒரு சர்வெண்ட் வைக்க போறீங்களா, முதல்ல ஆன்சன்ஸ் வெரிஃபை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வந்து யாராவது வர்றாங்களா, நீங்க சிசிடிவி கேமரா வைங்க, ஒரு கிரில் போட்டுக்கோங்க, ஒரு லென்ஸ் வைங்க. அல்லது யாராவது உங்க வீட்டுக்கு வந்து நான் தபால்காரன் சொன்னாரா, தபால்காரன் சொல்றாரு, எலக்ட்ரிஷியன் சொல்றாரு, பிளம்பர் சொல்றாரு, கொரியருக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு, ஏதாவது பொருள் உங்களுக்கு கிஃப்ட் வந்து சொல்றாரு, உள்ள திறக்கவே திறக்காதீங்க. கிரில்ல பாருங்க, லென்ஸ்ல பாருங்க, மத்த பேருங்க விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்புணர்வு பல்வேறு எடுத்துட்டு தான் இருக்கறாங்க. இங்கே மூத்த குடிமக்களின் பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய திரு சந்திரசேகர் அவர்கள் இடத்துல கேட்க விரும்புறேன். இன்னைக்கு கூட சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறாரு. காவல்துறை மூத்த குடிமக்களுக்காக வேண்டி என்னெல்லாம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அப்படிங்கறத சொல்றாரு. 500 பெட்ரோல் வாகனங்கள் போட்டிருக்கோம், நாங்க அப்பப்போ வீடுகளில் போய் செக் பண்றோம். மொத்தம் 6500 மூத்த குடிமக்கள் சென்னையில இருக்காங்க அப்படின்னா 4500 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க எங்களோட. இன்னும் மற்றவங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்படி காவல்துறை நிறைய விஷயங்களை செய்து கொண்டுதான் வருகிறது. அதை தாண்டி சமூகத்துக்கு அப்படின்னு ஒரு பொறுப்பு இல்லையா? நம்ம காவல்துறையை மட்டுமே குறை சொல்லிட முடியுமா? காவல்துறையை குறை சொல்லவே முடியாது.
அவள் வேலையை செஞ்சுட்டு இருக்கா. ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி வித் காவல்துறைன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஓன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து இதை பண்ணணும். இப்போ அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சீனியர் சிட்டிசன் குரூப் ஆஃப் பெசன்ட் நகர் இப்போ ஒரு டேட்டா பேஸ் நாங்கள் ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம். யார் யார் சீனியர் சிட்டிசன் தனியாக இருக்கா, அவள் குழந்தைகள்லாம் யூஎஸ்ஏல இருக்குது. மாதம் பணத்தை அனுப்பி டெய்லி ஃபோன் பண்ணி சௌக்கியமான்னு கேட்டுட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. இங்கே சஃபர் பண்ணிட்டுருக்கா பாவம். ஸோ நெய்பர்ஸ் இப்போ எங்களை மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரை ஹெல்ப் பண்ணிப்போம். நம்ம காவல்துறை குத்தமே சொல்லக்கூடாது, அவள் செய்கிறத செஞ்சுட்டு இருக்கா. பட் இப்போ வந்து இது பெட்ரோலிங் இருக்குது, அவள் டேட்டா பேஸ் இருக்குது, அதெல்லாம் தெரியாது. இப்போ பாஸ்ட் 2 days 3 days 1 weekல இவ்வளோ மர்டர்ஸ் நடந்திருக்கு. 6 months பேக் ஒரு ஆங்காலஜிஸ்ட் எக்மோரில் மர்டர் நடந்தது. ஸோ அது காவல்துறை குத்தமே சொல்லலை. பட் இது எல்லாருமா சேர்ந்து சொசைட்டி, சில்ட்ரன், ஃபேமிலி எல்லாருமா செய்யணும். இப்போ பெசன்ட் நகர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க சீனியர் சிட்டிசன், பாவமாக இருக்குது. அவளுக்கு கண்ணு தெரியறதில்ல, அவளுக்கு நடக்க முடியறதில்ல, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸை டிபெண்ட் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் கூட இன்றைக்கி வாலண்டியர்ஸ் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி வேலை ஹெல்ப் பண்ணுறதுக்காக எவ்வளோ பேர் வாலண்டியர் பண்ணுறா. ஸோ நம்ம வந்து காவல்துறைன்னு குத்தம் சொல்லலை, பட் காவல்துறையும் இதில் ஹெல்ப் பண்ணலாம் கொஞ்சம். இப்போ ஒரு சிம்பிள் பாயிண்ட், அந்த நம்பர் இருக்குது சீனியர் சிட்டிசன் நம்பர். நான் இந்த ப்ரோக்ராம் வரத்துக்கு முன்னாடி அதை 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணேன். என் செல்லில் பார்த்தேன்னா அதை ட்ரை பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா யார். சீனியர் சிட்டிசன் நம்பர், அந்த நம்பர் என்னங்கிற விழிப்புணர்வே பாதி பேருக்கு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 1253 அது 100 மாதிரி இருந்தா அது ஈஸியா தெரியும். காவல்துறைக்கு 100ன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது, ஆம்புலன்ஸ்க்கு 108ன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது, சைல்ட் லைன் கூட இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. முதியவர்களுக்கு பிரச்சனைனா எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும்? 1253. இதுக்கான விழிப்புணர்வே இல்ல. நான் வந்து செல்போன்ல இருந்து ட்ரை பண்ணேன், கிடைக்கல. சரி லேண்ட்லைன்ல இருந்து ட்ரை பண்ணா கிடைக்க, ரிங் ஆயிண்டே இருக்கு, யாரும் எடுக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் காவல்துறை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை கண்டிப்பாக ஒரு அவசர கதியில அவர் ஒரு எமர்ஜென்சில ஃபோன் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆகும்? இல்லை நிச்சயமாக இது வந்து 1253ங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் கொடுக்குறது. ஸோ இது மற்ற எல்லாத்தையும் விட இதில் தான் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் காவல்துறை. ஆனால் அதில் யாராவது வேற ஏதாவது ஷார்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரென்த்லையோ இல்லை வேற அதர் கால்ஸ் 100 கால்ஸ் மாதிரியோ அல்லது திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா 1/2 மணி நேரமா அவர் லைன் கிடைக்கும். இல்லை இப்போ சாதாரணமாக நீங்கள் 100க்கே ஃபோன் பண்ணால் கூட இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சீனியர் சிட்டிசன் வீட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி போகும்போது அதில் வந்து டயல் 2 அப்படின்னு ஒன்று கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சிட்டியில். நீங்களே என்ன போங்க, அந்த கன்சல்ட் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இல்லை ஸ்டேஷன் 2-3 நம்பர் ஸ்பீட் டயல் 2, 3 அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ நிறைய அப்ளிகேஷன் ஆப், மொபைல் ஆப் கூட வந்துருச்சு. SOS ஆப் வந்துருச்சு. சென்னை சிட்டியில் இப்போ ஷார்ட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மதுரை முக்கியமான மெட்ரோ சிட்டிலாம் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னொன்று ஹார்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று, அதாவது ஹெல்ப் எமர்ஜென்சி அசிஸ்டன்ட் ரெஸ்கியூ டெர்மினல் சொல்லி ஹார்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். அதில் லேண்ட்லைனில் இருக்கும் 1291 லேண்ட்லைன் இருக்கும், அல்லது மொபைல் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை, ஒன்ஸ் ரிங் பண்ணி போனாலே போதும், ஜிபிஆர்எஸ்ல உங்களுடைய லொகேஷன் பண்ணிரும். சம்திங் SOS அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் ஒரு 11 பார்ட்டில வந்துருவாங்க. ஆனா இதுல போலீஸ் எவ்வளவு ட்ரை பண்ணா கூட, இப்போ 100 இந்த மாதிரி நம்பர்ல எல்லாம் ட்ரை பண்ணா கூட 1098 எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணா ஆல்வேஸ் பிஸியாக இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரென்த் கல்வியை கூடணும். இதில் ரொம்ப மிக பொறுப்பாக குறைச்சிக்கணும். தட் டு சீனியர் சிட்டிசன் எந்த மாதிரி சிச்சுவேஷன் தெரியாது. இந்த மாதிரி ஒரு நடந்தது மிக வருத்தத்துக்குரிய விஷயம் தான். நிச்சயமா நான் இதுல நிச்சயமா இந்த கேள்விகள் காவல்துறையை நோக்கி எழ வேண்டியதா. இந்த 1253ல போன் எடுக்கல, இல்ல ரெகுலரா பேட்ரோலிங் பண்றாங்களா, அதெல்லாம் கேட்க வேண்டியதுதான். பட் இது அடிப்படையா ஒரு சமூக பிரச்சனை அப்படிங்கறத நம்ம மறந்துட முடியும். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு முதியவர்கள் இன்னைக்கு தனித்து தங்களுடைய, நீங்களே சொல்றீங்க உங்களுடைய ஏரியால அவ்வளவு முதியவர்கள் தனித்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னா, அவர்களுடைய முதுமை காலத்துல அவர்கள் கூட இருந்து அவர்களுக்கு உதவ வேண்டிய அவர்களுடைய பிள்ளைகள் அமெரிக்கால, ஆப்பிரிக்கால, ஆஸ்திரேலியால இருப்பாங்க. 1253 போன காவல்துறை எடுக்கலன்னு நம்ம கடைசி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது சரியான விஷயம். கம்ப்ளைண்டே பண்ணல. அது காவல்துறை அவா வேலையை செய்யறா. அவளுக்கு எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கு, அதுல நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கறா. கம்ப்ளைண்டாக சொல்லலை. பட் இந்த நம்பர் எடுக்கிறது இல்லை. அவளுக்கும் சேலரி கொடுத்து தான் வச்சிருக்கா. அந்த சேலரி கொடுத்து வச்சவா அந்த நம்பரை எடுக்கலாம், அவ எடுக்கிறது இல்லை, அப்படியே அடிச்சுட்டு இருக்கு.
இது இது இந்த 4 லைன் இருக்கும் இல்ல ஒரே நம்பர்ல 4 லைன் இருக்கும் 100 இருக்கும் சில நேரங்கள்ல சார் எவ்வளவோ எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்காக நான் சொல்லலை, அந்த நம்பரில் அந்த வேலை செய்யலை. இப்போ சார் சொன்னார் ஆப் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு. நாங்கள்லாம் வந்து டெக்னிக்கலி சேலஞ்ச், எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது. நான் இந்த பேப்பரில் படிக்கிற போது ஆப் இருக்குது, இது இருக்குது, அதுக்கு வந்து ஒரு பிடெக் ஐடி பாஸ் பண்ணி அவள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. இந்த இப்போ 100னா அதை ஈஸிலி நம்ம ஆக்சஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டெக்னிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு ரொம்ப ஐடி படிச்சு என்ன தேவைங்கிற புரிதல் இல்ல, புரிதலோட இது போன்ற விஷயங்கள் வடிவமைக்கப்படணும். அதுதான் சொல்றது. வேற ஒண்ணும் வரப்போகுது. 181 ஆல் ஓவர் இந்தியாவுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்காக வேண்டி முக்கியமா அதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு சமூக பிரச்சனையா இது அணுகணுமாங்கிற கேள்வி அவர் நோக்கி நம்ம முன் வச்சிருந்தோம். பட் ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதுனா அதையும் சேர்த்து அணுக வேண்டியதுதானே அரசுடைய பொறுப்பு, காவல்துறையோட பொறுப்பு. அவங்க பசங்க விட்டுட்டு போயிட்டாங்க, காவல்துறை பொறுப்பாகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா அதுக்காக வேண்டி அப்படி சொல்ல முடியாது. இப்ப எல்லாரும் மோஸ்ட்லி இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஃபாரின்ல நல்ல வேலை கிடைக்கும் ஐடி அப்படின்னு எல்லாம் போயிடுறாங்க. கடைசியில் அம்மா அப்பா அங்கே முதியோர் தனியாக இருக்கிறாங்க இங்கே. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி முதியோர்கள் வந்து தனியாக இருக்காங்களா, அவங்க ஃபேமிலி விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கே பொறுப்பு இல்லை, இல்லை சொந்தக்காரங்க சரியாக பார்க்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் வந்து உதறி தள்ள முடியாது, காவல்துறை பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு கூடுதல் பொறுப்பு வருது. கண்டிப்பாக கூடுதல் பொறுப்பு இருக்கணும். ஒரு பிரச்சனை சமூகத்தில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி காவல்துறை பேட்ரோலிங் பண்றது, இல்ல தொடர்ந்து அவர்களோட தொடர்பு வைத்துக் கொள்வது, அதை தாண்டி ஒருங்கிணைந்த அடிப்படையில் இதற்குன்னு ஒரு தனி திட்டம் வகுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆக்ட் 2007 கலெக்டர் ஆர்டிஓக்கு நிறைய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, போலீஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு அவசர கால் வந்து இல்ல ஒரு சிகிச்சைக்கு ஒரு அவசர சிகிச்சை தேவைப்படுதுன்னா போலீஸ் கூட்டி போணும், எல்லாம் பண்ணணும். அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா பண்ணணும். அது மாதிரிலாம் இருக்குது. ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டா கூட அவங்க காவல் நிலையத்தை அணுகலாம். கண்டிப்பா மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இப்போ சொத்து இருக்கு, நான் ஒரு சீனியர் சிட்டிசன் வச்சுக்கோங்களேன், என்னுடைய சொத்தை வந்து எங்க பையங்களுக்கு நான் நல்லா பையன் கஷ்டப்படுறாங்கன்னு என் சொத்து பூரா எழுதி கொடுத்துட்டேன். வித் ஃபர்வன் ஹோப் என்னைய மெயின்டைன் பண்ணுவாங்க, கடைசியில் நல்லா வச்சிருவாங்க, நமக்கு சொத்து கொடுத்துட்டேன். ஆனா 2 வருஷம் 3 வருஷம் சொத்தெல்லாம் வாங்கின பிறகு என்னை வந்து கைவிட்டாங்க, எனக்கு மெயின்டெனன்ஸ் வழி இல்ல, எனக்கு பாதுகாப்பு இல்ல, எங்கேயாவது கொண்டு ஒரு தள்ளுறாங்க அப்படின்னாங்கன்னா I can go to the collector. இப்போ போனோம்னா ஏற்கனவே நான் எழுதி யார் கொடுத்தோம் அதை ரிவோக் பண்ணி மறுபடியும் டாக்குமெண்ட் நான் வாங்கிக்கலாம், எனக்கு வாங்கிக்கலாம், திரும்ப அவர்கள் பேர்லயே வாங்கிக்கிறது கூட சட்டத்துல இடம் இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட், இது இந்த பாயிண்ட்ல காவல்துறை நிறைய ஹெல்ப் பண்ணலாம். இப்போ பெசன்ட் நகர் மாதிரி ஏரியா, சென்னை திருவான்மையூர்ல இப்போ லேண்ட் வேல்யூ ரொம்ப ஹை ஆகிடுது. ஸோ லேண்ட் கிராபர்ஸ் மாஃபியா இருக்கா. லேண்ட் கிராபர் அவள் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஸ்டேயிங் அலோன் அவளை அட்டாக் பண்ணுறான். என்ன சொல்கிறான்னா, நான் உங்கள் ஃப்ளாட்டை எங்களுக்கு கொடுத்துருங்கோ, நாங்கள் இடிச்சு கட்டுறோம். வேண்டாம், எனக்கு இடிச்சு கட்ட வேண்டாம், என்னோட ஓல்டு ஃப்ளாட் 45 வருஷம் ஆனது, வேண்டான்னா விடமாட்டேங்கிறான். ஸ்ட்ராங் ஆம் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவள் சைன் போர்டை வைக்கிறான், பவர் ஆஃப் அட்டார்னி, ஃபால்ஸ் ஃபோர்ஜரி பண்ணி அதை இடிச்சு கட்டுறதுக்காக. இதனால நிறைய கிரைம்ஸ் நடக்குது. இது போன்ற பிரச்சனைகளும் முதியவர்களுக்கு வந்து விடுகிறது. இதனால தான் இல்ல கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல ஒன் செகண்ட் நானே இது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சிஎம் செல்லுக்கு எழுதியிருக்கேன், எங்களோட 45 வருஷம் ஆன வீடை லேண்ட் கிராபர்ஸ் அட்டாக் பண்றாவா, பேர் நான் மென்ஷன் பண்ணல, எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. நான் சிஎம் செல்லுக்கு எழுதி அதை போலீஸ் ஸ்டேஷனில் நான் அவள் பேர் எல்லாம் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நங்கம்பாக்கத்தில் நடந்தது, டி நகரில் நடந்தது, எக்மோரில் நடந்தது, எல்லாம் லேண்ட் கிராபிங் தான். சீனியர் சிட்டிசன் ஸ்டேயிங் அலோன் அவள் கண்டுபிடிச்சிருக்கா அவள் இது. ஏன்னா லேண்ட் வேல்யூ இவ்வளோ ஹை. ஸோ இந்த மாதிரி லேண்ட் கிராபிங் இதில் வந்து போலீஸ் இன்டர்ஃபியர் பண்ணணும். சோ இதுல வந்து ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனைகளும் கூட வருகிறது அப்படிங்கற இறுதியான கருத்து சத்தன நிகழ்ச்சி நிறைவு. எஸ், இப்போ சமூகத்துல நான் ஃபேமிலிக்கு பெரிய பொறுப்பு, சீனியர் சிட்டிசன்ஸை காப்பாற்ற வேண்டியது இப்போ ஃபேமிலிக்கு பெரிய பொறுப்பு. அதே மாதிரி சமூகத்துக்கும் மிகப்பெரிய அக்கறை இருக்கணும். இப்போ நம்ம சொசைட்டியே வந்து கண்டும் காணாமல் போகக்கூடாது. ஒரு சீனியர் சிட்டிசன் யாராவது மிரட்டுறாங்க இல்லை தாக்குறாங்க, ஏதாவது ஒரு பொருளை பறிக்க நினைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா முதல்ல தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ குற்றம் நடந்துனா சொல்றதுக்கு முன் வரணும், சாட்சியில் முன் வரணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரக்கு முன் வரணும். செக்ஷன் 39 CRPSல இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தனா கன்சர்ட் காவல்துறைக்கு சொல்லணும்னு சொல்லிருக்கு. ஆனா எந்த பொதுமக்களும் முன் வரதில்லை. அதே மாதிரி ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு என்னன்னா, ஒரு சீனியர் சிட்டிசனை வந்து ஒரு பெண்ணை ஒரு பழவந்த செய்ய ட்ரை பண்றார், பழத்தை செய்ய ட்ரை பண்றார், இல்லை வெட்ட ட்ரை பண்றார், ஒரு பொருள் திருங்க அப்படின்னா இந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்ங்கிறது அவருக்கு மட்டுமே இல்லை,
it extends to the person nearby also. அவரை காப்பாத்துறாங்க பண்ணலாம். அவரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஒரு கொலை கூட விஷயம் செய்யலாம். அது குற்றம் இல்லை. செக்ஷன் 100 IPC பிரகாரம் certain circumstancesல நம்ம வந்து அவரை ஒரு சீனியர் சிட்டிசன் யாரா கொலை பண்ண போறாங்க அல்லது வேற ஏதாவது ஒரு தப்பு செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு 6-7 சிச்சுவேஷன் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க நிஜா பக்கத்துல இருக்கிற யாருமே அவரை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த அக்யூஸ கொலையே பண்ணலாம். இஸ் எக்ஸ்கியூஸ்ட். ரைட். இதற்கான ஜஸ்டிஃபைட். ரைட். சோ சட்டம் நிறைய ஒரு உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் நீங்கள் முன்வைக்கிறீர்கள். நிச்சயமாக இது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில மாற்றங்களால் நிறைய முதியவர்கள் தனித்து வாழக்கூடிய சூழல் இன்று நம்முடைய நகரங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அது மறுக்க முடியாத உண்மை. அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? அவர்களுடைய குடும்பத்தினருடையதா, அரசாங்கத்துடையதா, சுற்றத்தாருடையதா, அந்த அவர்களுடைய நண்பர்களுடையதா, இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா தற்போது ஒரு மிகவும் இளமையான நாடாக இருக்கிறது. ஆனால் இன்னும் சில காலங்களில் முதுமையான நாடாக மாறக்கூடிய சூழல் வரும். அப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? இதற்கான விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டுமா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. நிச்சயமாக அனைவரும் இணைந்து நம்முடைய முதியவர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த பொறுப்பு அனைவருக்குமே இருக்கிறது என்ற கருத்தும் நாம் மறக்க முடியாத ஒன்று. இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 2 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திப்பது